வணக்கம், நான் உங்கள் கவி. வாங்க இன்றைய கதை படிக்கலாம். சரவணன் புரண்டு புரண்டு படுத்தான். தூக்கம் வரவில்லை. ராஜியை பார்த்து பேச வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது. உடனே போனை எடுத்து அவளுக்கு போன் செய்தான். ஹலோ, சொல்லுங்க என்றாள் ராஜி. என்ன குட்டிமா, தூங்கிட்டியா என்றான் சரவணன். இல்லைங்க, தூக்கம் வரல, புது இடல்ல என்று ராஜி சொல்ல, அப்போ ஒன்று செய்தியா ராஜி, மொட்டை மாடிக்கு வந்துடு, நானும் வரேன், உன் கூட கொஞ்ச நேரம் தனிமையில் பேசணும், ஆசையாக இருக்கு என்றான் சரவணன். என்னங்க இப்போ வா என்றாள். இதுக்காக நான் என்ன ஜாதகம் பார்த்து நேரம் குறிச்சிட்ட வர முடியும்? இப்போ தாண்டி, எழுந்திருச்சு வா என்றான். என்ன பேசணும் என்றாள் ராஜி. உன் கூட பேசும்போது தான் என் மனசு மகிழ்ச்சியில் தத்தளிக்குது, உன் குரல் கேட்டால் மட்டும் போதும் என்றான். யாராவது பார்த்துட்டா என்ன பண்ணுறது என்றாள் ராஜி. யாரும் பார்க்க மாட்டாங்க, எல்லாரும் நல்லா தூங்கியிருப்பாங்க, நீ மேலே வாடி என்றான். சரி, நீங்கள் போங்க, நான் பின்னாடியே வரேன் என்றாள் ராஜி. ஒரு வழியாக இருவரும் மாடிக்கு சென்று விட்டார்கள். ராஜி புடவையில் சென்றாள். அவளை அந்த இருட்டில் புடவையில் பார்த்த சரவணனின் மனம் ஏங்கியது. இப்படி சிக்கன் இருக்காளே என்று நினைத்து கொண்டான். அதுவரைக்கும் சரவணன் அவளை புடவையில் பார்த்ததில்லை, மனோஜின் கல்யாண நாள் தவிர்த்து. என்னம்மா இருக்கா, இந்த அழகு மொத்தமும் எனக்கா என்று நினைத்து கொண்டான். அவனிடமிருந்து பெருமூச்சு மட்டும்தான் வெளியே வந்தது. அவளுக்கு நல்லாவே புரிந்தது. அந்த எலுமிச்சம்பள நிற இடுப்பை பார்க்குறப்போ அட அட அட, மொத்தமாக அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் இப்படி பிட்டு பிட்டா பார்க்க வச்சுட்டானுங்களே என்று நினைத்தான் சரவணன். என்னங்க, என்னாச்சு, மேலே வர சொல்லிட்டு அமைதியாக இருக்கீங்க என்றாள் ராஜி. பேச தான் கூப்பிட்டேன், ஆனால் உன்னைய பார்த்து என்னால் பேச முடியல குட்டிமா, என்ன பண்ண சொல்கிற என்றான் சரவணன். மேகமூட்டத்துக்கு நடுவிலிருந்து நிலா எட்டி பார்க்கிற மாதிரி அவளோட இடுப்பு அப்பப்போ அவனை பார்த்து சிரிச்சது. சும்மாவா இருக்க முடியும் அவனால்? தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியவில்லை. லைட்டாக கையை வைக்கலாம் என்று நினைக்கும்போது, டேய், வீட்டுக்குள்ளே வாங்க 2 பேரும் என்று குரல் கொடுத்தான் மனோஜ். தூக்கி வாரி போட்டது ராஜிக்கு. இந்த நேரத்தில் இவன் என்ன இங்கே பண்ணுறான் என்று நினைத்தான் சரவணன். அப்போவே சொன்னேன்ல, யாராவது பார்த்துருவாங்கன்னு, நீங்கள் என்னமோ பண்ணுங்க, நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு ராஜி அங்கிருந்து ஓடிவிட்டாள். ஏ ராஜி, நில்லடி என்றான். அவள் நிற்காமல் ஓடிவிட்டாள். வேறு வழி இல்லாமல் சரவணனும் ரூமிற்கு சென்று தூங்கிவிட்டான். மறுநாள் காலை கோழி கூவும் முன்பே எழுந்து அனைவரும் அவசர அவசரமாக கல்யாணத்திற்கு கிளம்பி கொண்டிருந்தனர். ரோஜா அனைவருக்கும் என்ன தேவையோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொடுத்துவிட்டு அவளும் கல்யாணத்துக்கு ரெடியாக அறைக்குள் சென்றாள். மனோஜ் அனைத்து வேலைகளிலும் அவளுக்கு உதவியாக இருந்தான். என்னங்க, நான் சாரி கட்டணும், லேட் ஆகிட்டே இருக்கு என்றாள் ரோஜா. கட்டடி செல்லம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்றான் மனோஜ். ஐயோ, லேட் ஆகுது சொல்கிறேல்ல, நீங்கள் இங்கே இருக்காதீங்க, வெளியில் போங்க, நானே கட்டிட்டு வரேன் என்றாள் ரோஜா. ஏன், நான் இருந்தால் உன்னை என்ன பண்ண போகிறேன் என்றான் மனோஜ். நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லத்தான் உங்களை வெளியில் போக சொல்கிறேன் என்றாள் ரோஜா. என்ன, நான் பார்க்காததா? எனக்கு எல்லாம் தெரியும் என்றான் அவன். இது மாதிரி ஏதாவது ஏடா கூடம் பண்ணுவீங்கன்னு சொல்லி தான் உங்களை வெளியில் போக சொல்கிறேன். தயவு செய்து கொஞ்ச நேரம் வெளியில் இருங்க, நான் சாரி கட்டிட்டு வந்துடுறேன், எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க என்றாள் ரோஜா. சரி சரி, கட்டு என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றான் மனோஜ். சென்று சிறிது நேரத்தில் உள்ளே வந்தவன் அப்படியே ஷாக் ஆகி போய் நின்றான். அம்மன் சிலை போல் ரெடியாகி கொண்டிருந்தாள் ரோஜா. பொண்டாட்டி, என்னடி இவ்வளவு அழகா இருக்க, அப்படியே உன்னை அணைச்சிக்கணும் போல இருக்குடி என்றான் மனோஜ். பார்த்தீங்களா, இதுக்கு தான் உங்களை வெளியில் போக சொன்னேன் என்றாள் ரோஜா. இல்லடி, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ நீ மறுபடியும் கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கியே, அதான் எனக்கு ஆசை வந்துருச்சு என்றான் மனோஜ். உங்கள் ஆசைக்கு அளவே இல்லைங்க, இது எப்போதான் அடங்குமோ தெரியல என்றாள் ரோஜா. சரி சரி, திரும்பு என்று அவளின் சேலை மடிப்பை எடுத்து விட்டான். பொண்டாட்டி, உன் மேக்கப்பில் ஏதோ ஒன்று குறையுதுடி என்றான் மனோஜ். அப்படியா, என்ன, எனக்கு ஒன்றும் தெரியலையே என்றாள் ரோஜா. பூ, அதை மறந்துட்ட பத்தியா, அங்கே இருக்கு பாரு, திரும்பி நில்லு, நானே வச்சு விடுறேன் என்றான் மனோஜ். ரோஜா திரும்பினாள். மல்லிப்பூவை தலை நிறைய எடுத்து வைத்து விட்டான் மனோஜ். மல்லிகையின் மனம் அவன் மனதை வருடியது. மெல்ல அவள் முடியை விலக்கி முதுகில் முத்தத்தை பதித்தான். அவள் சினுங்கினாள். அத்தான், என்ன பண்ணுறீங்க? இதுக்கு தான் உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்கிறதில்ல. இப்போ நம்ம கல்யாணத்துக்கு போகணும், பேசாமல் வாங்க என்றாள். ஓகேடி பொண்டாட்டி, அப்பா என்னை வேஷ்டி கட்ட சொல்கிறாரு என்றான். ஆமாம், நீங்கள் வேஷ்டி தான் கட்டணும்,
அப்புறம் என்ன கட்ட போறீங்க என்றாள் ரோஜா. நான் பேண்ட் போட்டு வரலான்னு நினச்சேன், அதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு வேஷ்டி செட் ஆகலை ரோஜா என்றான் மனோஜ். வேஷ்டியெல்லாம் ஒரு நாளைக்கு தானே கட்டுறீங்க, அதெல்லாம் செட் ஆகும், கட்டுங்க, பெல்ட் போட்டு கட்டிக்கோங்க என்றாள் ரோஜா. என் பொண்டாட்டி சொல்லிட்டால, அப்போ நான் வேஷ்டியே கட்டிக்கிறேன் என்று மனோஜ் சொல்ல, சரிங்க, நீங்கள் ரெடியாகி கீழே வாங்க, நான் போய் ராஜியை பார்க்குறேன், அவளை ரெடி பண்ண சொன்னேன், என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு ராஜியின் அறைக்கு சென்றாள் ரோஜா. அங்கு ராஜியும் ரெடியாகி அமர்ந்திருந்தாள். என்னடி ராஜி, எல்லாம் ஓகேவா, போகலாமா என்றாள் ரோஜா. ஓகே தாண்டி, எங்கடி அவரை காணோம் என்றாள் அவள். யாரை கேட்குற என்றாள் ரோஜா. உன் அண்ணனை தான், சரவணனை கேட்குறேன். காலையிலேருந்து ஆளையே பார்க்கலையே. பொண்ணு நானே ரெடி ஆயிட்டேன், மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு என்றாள் ராஜி. தெரியலையே, இரு அவரை விட்டு பார்க்க சொல்கிறேன் என்றாள் ரோஜா. என்னங்க, சரவணன் எங்க, ஆளையே காணோம் என்றாள். தெரியலையே, இரு பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு கதவை தட்டினான் மனோஜ். சரவணன் கதவை திறந்தான். என்ன மச்சான், என்ன பண்ணுற, இன்னும் லேட் ஆகிட்டே இருக்கு, கிளம்பலையா என்றான் மனோஜ். மச்சான், வேஷ்டி கட்டுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை போலடா என்றான். ஆமாண்டா, இது சாதாரண விஷயம் இல்லை. விடிஞ்சா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் மொட்டை மாடியில் பொண்ணு கூட இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம் என்றான் மனோஜ். டே, அதைத்தான் வந்து கெடுத்து விட்டுட்டியே, எங்கே இருந்து தான் வந்தியோ அந்த நேரத்தில் எனக்காகவே என்றான் கோபமாக சரவணன். நான் தண்ணி எடுக்க கீழே வந்தேன், மாடியில் விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தது, அதை ஆஃப் பண்ணுறதுக்காக மேலே வந்தேன். அங்கே வந்து பார்த்தா நீ கோமாளி மாதிரி ஏதோ பேசுகிற, அவள் சிரிச்சிட்டு நின்னா, அதான் வந்து படுக்க சொல்லிட்டு நான் போயிட்டேன் என்றான் மனோஜ். அவள் முகத்தில் அந்த சிரிப்பை பார்க்க நான் கோமாளியானாலும் பரவாயில்ல, எனக்கு தாயா வந்த தாரகை அவள் வாழ்க்கை முழுவதும் சிரிக்க வச்சு பார்க்க வேண்டியது என்னோட கடமை தானே மனோஜ். சரிடா, இந்த பட்டு வேஷ்டி இடுப்பில் நிற்கவே மாட்டேங்குது, அதான் என்ன பண்ணுறது தெரியாமல் நின்றுட்டுருக்கேன். அடப்பாவி, ஒரு வேஷ்டி கட்டுறதுக்காக இவ்வளோ நேரம், என்னை அழைக்க வேண்டியது தானே என்றான் மனோஜ். உனக்கு வேஷ்டி கட்ட தெரியுமா மச்சான் என்றான் சரவணன். எனக்கு எப்படி கட்ட தெரியும், நானே பெல்ட் போட்டு தான் கட்டி வச்சிருக்கேன் என்றான் மனோஜ். அதே மாதிரியும் நீயும் பெல்ட் போட்டுக்கோடா என்று சொல்லி அவனுக்கும் ஒரு வழியாக வேஷ்டியை கட்டி அழைத்து வந்தான் மனோஜ். அனைவரும் ரெடியாகி வெளியில் வந்தனர். மேக்கப் நல்லா இருக்கா என்று கண் செய்கையால் கேட்டாள் ராஜி. நல்லா இருக்கு என்று அவன் வாய் விட்டு சொன்னான். என்னங்க, ஏன் சத்தம் போடுறீங்க என்றாள். எனக்கு தான் கண்ணாலெல்லாம் பேச வரலையே ராஜி, சத்தமாக பேச தான் தெரியும், ஆனால் அழகா இருக்கடி குட்டிமா என்றான் சரவணன். அங்கிருந்து கோவிலுக்கு செல்வதற்கு ஒரு வேன் அரேஞ்ச் செய்யப்பட்டிருந்தது. அந்த வேனில் ஏறி அனைவரும் கோவிலுக்கு சென்றனர். அங்கு கல்யாண ஏற்பாடுகளை தடபுடலாக பண்ணி வைத்திருந்தார் தர்மராஜ். கோவிலில் இறங்கியவுடன் மேளதாள இசையுடன் உள்ளே சென்றார்கள். இவர்களுக்காகத்தான் ஐயர் காத்து கொண்டிருந்தார். பின் மாப்பிள்ளை பெண்ணுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்து மணவரைக்கு ஏற்றினார்கள். ஐயர் கல்யாண மந்திரங்களை ஓத ஒரு வழியாக ராஜியின் கழுத்தில் தாலியை கட்டினான் சரவணன். கட்டி முடித்தவுடன் அவள் நெற்றியில் குங்குமத்தை இட்டு முத்தத்தை பதித்தான். இனி உனக்காக எப்பவும் நான் இருக்கேன் என்றான் அவன். கண் கலங்கி அழுது கொண்டிருந்தாள் ராஜி. அழாதடி ராஜி, கவலைப்படாத, எல்லாம் நல்லதே நடக்கும் என்று ஆறுதல் கூறினாள் ரோஜா. ரோஜாவின் கைகளை பற்றி கொண்டு கண் கலங்கினாள் அவள். ரொம்ப தேங்க்ஸ் டி, எல்லாமே உன்னால மட்டும்தான் என்றாள் ராஜி. முதல்ல கண்ணை தொடடி ராஜி, போட்டோக்கு போஸ் கொடு என்றாள் அவள். இந்த பக்கம் சரவணன் மனோஜுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டிருந்தான். அனைவரும் அங்கேயே விருந்து சாப்பாடு சாப்பிட்டு விட்டார்கள். சாப்பிட்டு முடித்தவுடன் கொஞ்ச நேரம் அங்கு அனைவரும் பேசி மகிழ்ந்து விட்டு, சரிங்க மாமா, நாங்கள் இப்படியே கிளம்புறோம் என்றாள் கங்கா. ஏமா, வீட்டுக்கு வந்துட்டு போக வேண்டியது தானே என்றார் தர்மராஜ். இல்லை மாமா, பரவாயில்ல, நாங்கள் இப்படியே கிளம்புறோம் என்றார்கள். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்றார் தர்மராஜ். சரி ரோஜா, பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு ராஜியின் அருகில் சென்றார்கள் யமுனாவும் கங்காவும். என்ன ராஜி, ஆல் தி பெஸ்ட், சந்தோஷமா இரு, இனிமே ஒரே குஷி தான் ரெண்டு பேருக்கும். எப்போ ஹனிமூன் போறீங்க என்றாள். என்னக்கா நீங்களுமா என்றாள் ராஜி வெட்கத்தில். என்ன ராஜி, வெக்கமா என்றாள் கங்கா. ராஜியை பத்திரமா பார்த்துக்கோங்க தம்பி, நாங்கள் கிளம்புறோம் என்று அனைவரிடத்திலும் சொல்லிவிட்டு அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். திருமணம் முடிந்து இவர்களும் கிளம்பி மனோஜின் வீட்டிற்கு வந்தனர். அங்கு ஆரத்தி எடுக்கப்பட்டது. ரோஜா தான் ஆரத்தி எடுத்தாள். காசு போடுடி என்றாள் ரோஜா.
என்னங்க என்றாள் ராஜி. சரவணன் தன் பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்து ரோஜாவிற்கு போட்டான். அண்ணா, நீங்க எதுக்கு போடுறீங்க? அவ தான் போடணும் என்றாள் ரோஜா. இனி அவ வேற நான் வேற இல்லையேம்மா என்றான் அவன். ஐயோ, முடியலடா மச்சான் என்றான் மனோஜ். ஒரு வழியாக மணமக்கள் உள்ளே வந்ததும் பாலும் பழமும் கொடுத்தனர். சரவணன் குடித்துவிட்டு ராஜியிடம் கொடுத்தான். பாலை குடித்தவுடன் பூஜை அறைக்கு சென்று இருவரும் சாமி கும்பிட்டனர். நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளேயும் சரவணன் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் என்றார் தர்மராஜ். பிறகு அவர்கள் பொண்ணு மாப்பிள்ளையை அழைத்து கொண்டு சரவணன் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கும் ஆரத்தி எடுக்க யாரும் இல்லை என்பதால் ரோஜாவே ஆரத்தி எடுத்தாள். மணமகளே, வலது கால் எடுத்து வச்சு உள்ளவாமா என்றாள் ரோஜா. அவளும் அதேபோல் தனது வலது காலை எடுத்து வைத்து சரவணன் வீட்டிற்குள் சென்றாள். பூஜை ரூம்ல விளக்கேத்தடி என்றாள் ரோஜா. அங்கும் சென்று விளக்கேற்றினாள் ராஜி. 2 பேரும் சாமியை கும்பிட்டு கிழக்கு பார்த்து உட்காருங்க என்றார் தர்மராஜ். அம்மாடி ரோஜா, அவங்களுக்கு பாலும் பழம் ரெடி பண்ணி கொடுமா என்றார். மறுபடியுமா என்றாள் ராஜி. பாலும் பழமும் இன்னைக்கு மட்டும்தான், இனி கொடுக்க மாட்டாங்க, இது சம்பிரதாயம்தான் என்று சொல்லிவிட்டு பாலும் பழமும் கரைத்து எடுத்து வந்து கொடுத்தாள் ரோஜா. மறுபடியும் இருவரும் வாங்கி குடித்தார்கள். சரி, நான் கிளம்புறேன்ப்பா. ரோஜா, மனோஜ் 2 பேரும் அவங்களுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அவங்க கூட இருந்து என்ன வேணும்னு பார்த்துக்கோங்கப்பா. நைட்டு நீங்கள் 2 பேர் வீட்டுக்கு வாங்க என்று சொல்லிவிட்டு தர்மராஜ் கிளம்பினார். அப்பா, ஒரு நிமிஷம் என்று சொல்லிவிட்டு சரவணனும் ராஜியும் அவர் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டனர். 2 பேரும் வாழ்நாள் முழுவதும் இதே மாதிரி சந்தோஷமா 16 பெத்து பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்த்திவிட்டு சென்றார் அவர். ஏங்க, மாமா நம்மளை ஏன் இங்கே இருக்க சொல்கிறாரு? நம்ம போனாதானே அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க, அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும்ல என்றாள் ரோஜா. இங்கே என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குது? இவன் வீட்லேயும் 2 பெட்ரூம் இருக்குது. அதில் ஒன்று அவங்க யூஸ் பண்ணட்டும், இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். அவனை யார் தொந்தரவு பண்ண போகிறா என்றான் மனோஜ். சரி சரி, அப்பா எதுக்கு சொல்கிறாருன்னு உனக்கு நிஜமாவே புரியலையா? அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரூமெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்மளை விட்டுட்டு போயிருக்காரு என்றான் அவன். அப்படியா? அதுக்காகவா விட்டுட்டு போனாரு? அதை நமக்கு பண்ணின மாதிரி ஆள் வீட்டு பண்ணியிருக்கலாமே. எதுக்காக நம்மளை பண்ண சொன்னாரு? நீங்கள் பண்ணிடுவீங்களா இல்லை என்னைய தான் பண்ண விட்டுடுவீங்களா? மாமாவுக்கு ரொம்ப நம்பிக்கை தான் உங்கள் பையன் மேலே என்று நக்கல் பண்ணினாள் ரோஜா. என்னடி கிண்டல் பண்ணுறியா? நான் அலங்காரம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் உன்னைய பார்க்கவே மாட்டேன், பார்க்குறியா என்றான் மனோஜ். பார்க்கலாம் பார்க்கலாம், முதல்ல வாங்க உள்ளே போய் அறையை பார்க்கலாம் என்றாள் ரோஜா. வா, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், அவன் வேலையை அவன் பார்க்கட்டும் என்று முதலிரவு அறையை தயார் செய்வதற்காக மனோஜும் ரோஜாவும் உள்ளே சென்றார்கள். ரோஜா பூ மற்றும் மல்லிகை பூ வைத்து முழு அறையையும் அலங்காரம் செய்தனர். இதெல்லாம் நமக்கு இவன் வந்து எதுவுமே செய்யலை, ஆனால் இவனுக்கு பாரு, நான் வந்து பண்ணுறேன், எல்லாம் என் தலை எழுத்து. ஆனால் அவன் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே டெக்கரேட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயும் நமக்கு இன்னொரு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு ஆசையாக இருக்குடி பொண்டாட்டி என்றான் மனோஜ். அவருக்கு இன்னைக்கு தாங்க முதலிரவு, உங்களுக்கு தினம் தினம் முதலிரவாக தானே இருக்குது, இதில் தனியாக வேறு ஆசை வருமா உங்களுக்கு? நீங்கள் ஏதாவது பண்ணாதீங்க, வெளியில் அவங்க 2 பேரும் இருக்காங்க என்றாள் ரோஜா. அவங்க இருந்தால் எனக்கு என்ன என்று அவளிடம் நெருங்கி வந்தான். அவள் எட்டி ஓடினாள். அவளை துரத்தி பிடித்தான் மனோஜ். அப்படி என்கிட்ட இருந்து ஈஸியாக உன்னால் தப்பிச்சிட முடியுமா என்றான். ஏன் முடியாது? முடியாதுன்னு நினைக்கிறீங்களா என்றாள் ரோஜா. நான் எப்போடி அப்படி சொன்னேன்? உன்னை நான் என்ன பண்ணிட போகிறேன்? அங்கே பாரு, கழுத்தில் ஏதோ இருக்கு என்றான் மனோஜ். என்ன இருக்கு என்றாள் அவள். எறும்பு கடிச்சிக்கிட்டு இருக்கு என்று சொல்லிவிட்டு அவள் கழுத்து வளைவில் முகம் பதித்து முத்தமிட்டான். என்னங்க, இப்போ தானே சொன்னேன், அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம், நமக்கு இல்லை. இந்த அறையை ரெடி பண்ணிட்டு நம்ம கிளம்பலாங்க என்றாள் ரோஜா. வாடி, உனக்கு வீட்டில் இருக்கு என்று சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே வந்தனர். என்ன மச்சான், என்ன வேலை பார்க்குறீங்க என்றான் சரவணன். என் தலை எழுத்து, உனக்கு ரூம் ரெடி பண்ணுறேன் என்றான் மனோஜ். அப்படி ஒன்றும் தெரியலையே, ஏதோ வெளியில் சத்தமெல்லாம் வந்துச்சு என்றான் அவன். என்னங்க, சும்மா அவங்கள ஏதாவது கேள்வி கேட்டுகிட்டே இருக்காதீங்க என்றாள் ராஜி. சரி, ரூம் எப்படி இருக்குன்னு போய் பாருடா, எப்படி உனக்காக நான் அலங்காரம் பண்ணியிருக்கேன்னு பாரு என்றான் மனோஜ். வாராஜி, நம்ம போய் பார்க்கலாம் என்றான் சரவணன். ஹலோ மச்சான், நீங்கள் மட்டும் போய் பார்த்துட்டு வாங்க, உங்கள் மனைவி வேற துணைக்கு வரணுமா என்ன?
நல்ல நேரம் வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது. அப்பா எல்லாம் சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிங்க மாப்பிள்ள, நீ போய் பார்த்துட்டு வாடா என்றான் மனோஜ். சேர விட மாட்டியே, உன் தொல்லை தாங்கலை. அதான் அலங்காரம்லாம் பண்ணிட்டியே, கிளம்பு மச்சான், நாங்கள் பார்த்துக்குறோம் என்றான் சரவணன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நைட்டு வரைக்கும் இருந்து உங்களை அனுப்பி வச்சுட்டு தான் அப்பா வர சொல்லியிருக்காரு என்றான் மனோஜ். ஒரு வழியாக நேரம் நெருங்கியது. முதலிரவு அறைக்கு ராஜியை அனுப்புவதற்காக அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள் ரோஜா. என்னங்க, நீங்கள் போய் அண்ணனை ரெடி பண்ணுங்க என்றாள் அவள். அவன் என்ன ரெடி பண்ணணும்? எதையுமே வேணான்னு சொல்லுவான். அவன் பார்க்க போகிற வேலைக்கு அலங்காரம் வேறையா என்றான் மனோஜ். ரோஜா சிரித்தாள். சரி சரி, அண்ணனை அழைச்சிட்டு போய் ரூமில் முன்னாடியே விடுங்க, நான் ராஜியை பால் காய்ச்சி கொடுத்து அழைச்சிட்டு வரேன். டேய் சரவணா, வாடா, ரூமுக்குள்ளே கொண்டு போய் உன்னை விடணுமா, விட்டுட்டு வரேன் என்று சிரித்து கொண்டே அழைத்தான் மனோஜ். நானும் ரெடியாக தான் இருக்கேன், வா போகலாம் என்று இருவரும் உள்ளே சென்றார்கள். டேய் மனோஜ், அவளை மட்டும் நான் சந்திக்காமல் இருந்திருந்தேன்னா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறதையே நான் இழந்திருப்பேன்டா. எந்த சாமி அனுப்பி வச்சுச்சோ அவளை என்கிட்ட, அது எனக்கு தெரியலை. ஆனால் உன்னால தான் அவன் எனக்கு கிடைச்சா. எத்தனை தடவை உனக்கு நன்றி சொன்னாலும் தகுண்டா. ரொம்ப தேங்க்ஸ்டா என்றான் சரவணன் மனம் நெகிழ்ந்து. அப்பா சாமி, போதும் பாவோம் நன்றி. இதெல்லாம் பிறக்கும் போதே எழுதப்பட்ட விதி, யாராலும் மாற்ற முடியாது. எங்கேயோ பிறந்து எப்படியோ வளர்ந்து அவள் தான் உனக்கு மனைவியாக வரணும்னு எழுதியிருக்கு. இந்த சந்தோஷம் உன் வாழ்க்கையில் நிலைச்சிருக்கணும். இதே மாதிரி எப்போவும் அவங்கள நீ சந்தோஷமாக பார்த்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் என்றான் மனோஜ். கண்டிப்பாடா மச்சான், இனி அவளை என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பேன் என்றான் சரவணன். சரி சரி, அவங்க வர மாதிரி சத்தம் கேட்குது, நான் வெளியில் போகிறேன்டா, பார்த்து பக்குவமாக நடந்துக்கோ என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான் மனோஜ். பால் சொம்புடன் ராஜியை அழைத்து கொண்டு வந்தாள் ரோஜா. உள்ளே அனுப்பும் அவள் காதில் ஏதோ கிசுகிசுத்தாள். வெக்கப்பட்டவாறு தலை குனிந்தபடி ராஜி உள்ளே சென்று கதவை தாளிட்டு கொண்டாள். மனோஜ் பின்னாடி இருந்து ரோஜாவை தட்டினான். என்னடி, அவளுக்கு ஏதோ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க என்றான். ஆமாம், அவளுக்கு என்ன தெரியும் பாவம், புது பொண்ணல்ல, எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்லி கொடுத்தேன் என்றாள் ரோஜா. உனக்கெல்லாம் தெரியுமோ சொல்லி கொடுக்குற அளவுக்கு என்றான் அவன். ஏன் தெரியாமல்? எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் நைட்டும் முடிஞ்சிருச்சு, எனக்கு எல்லாம் தெரியும் என்றாள் ரோஜா. உனக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. நீ தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. வா, நான் உனக்கு சொல்லித்தரேன், கிளம்பலாமா என்று அவளை அங்கிருந்து அழைத்து கொண்டு சென்று விட்டான் மனோஜ். அறைக்குள் ராஜி தலை குனிந்தபடியே சென்றாள். சரவணன் அவளை பார்த்து, ஏய் என்னடி புதுசாக பார்க்குற மாதிரி வெக்கப்படுற, இது உன் வீடு, நான் உன் புருஷன், என்கிட்ட என்ன கூச்சம் என்றான் அவன். என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் புதுசாக இருக்குது, நானும் பெண் தானே, எனக்கும் வெக்கம் இருக்க தானே செய்யும், கொஞ்சம் எழுந்து நில்லுங்க என்றாள் அவள். அவன் எழுந்து நின்றான். அவன் கால்களில் விழுந்து வணங்கினாள். எழுந்திரி ராஜி, என்ன சம்பிரதாயமா என்றான். இந்த சம்பிரதாயமெல்லாம் இன்னையோட போதும், இதுக்கு மேலெல்லாம் என் காலில் விழாத என்றான் சரவணன். இப்படி உட்காரு என்று அவளை தன் அருகில் அமர வைத்து வைத்த கண் வாங்காமல் குறுகுருவென்று பார்த்து கொண்டிருந்தான். என்ன அப்படி பார்க்குறீங்க, புதுசாக பார்க்குற மாதிரி என்றாள் ராஜி. இல்லடி குட்டிமா, எப்படித்தான் அந்த பிரம்மா உன்னை இவ்வளோ அழகாக படிச்சிருக்காரு. உச்சந்தலையிலிருந்து கழுத்து வரைக்கும் ஒரு கவிஞனாக ரசிச்சிருக்காரு, கழுத்திலிருந்து இடை வரைக்கும் ஒரு சிற்பியாக செதுக்கியிருக்காரு. இத்தனை அழகும் எனக்கானதா? நான் அனுபவிக்கிறதுக்காகவா இப்படி பார்த்து பார்த்து உன்னை சிலை வடிச்சிருக்காரு அந்த பிரம்மன் என்றான் மனோஜ். சரி சரி, ரசித்தது போதும், பாலை குடிங்க, ஆறிட போகுது என்றாள் அவள். மறுபடியும் பாலா என்றான் சரவணன். உங்களுக்கு பிடிக்காதா என்றாள் ராஜி. உன் கையால் நீ எதை கொடுத்தாலும் நான் குடிப்பேன் என்றான். அவன் அருந்திய மிச்சப்பாலை அவள் அருந்தினாள். அதில் ஒரு சொட்டு பால் அவள் இதழில் ஒட்டியிருந்தது. அதை தன் கைகளால் துடைப்பது போன்று பாவலா செய்து அருகில் சென்றவன் அவள் இதழோடு இதழ் பதித்து அந்த ஒரு சொட்டு பாலையும் அவன் உறிஞ்சி எடுத்தான். எப்பா, என்ன சுவை, அமிர்தம் போல என்றான் சரவணன். அவள் கூச்சத்தில் என்ன செய்வது என்று புரியாமல் அவன் மார்பில் முகம் புதைத்து கொண்டாள். மிச்சத்தை பொறுத்திருந்து நாளை பார்ப்போம். மனோஜுக்கும் சரவணனுக்கும் உள்ள நட்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் அண்ட் ஷேர் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க. நன்றி.